இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் இறையாசிரும். இன்று மார்ச் 30 2025 தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் நாம் மனமாற்றம் அடைய வேண்டும், புது வாழ்வு பெற வேண்டும், இறைவனின் மன்னிப்பை அபரிமிதமாக அனுபவிக்க வேண்டும், அதுவும் அவருடைய ஒப்பற்ற பிள்ளைகளாக என்பதை வலியுறுத்துகின்றன. இன்றைய நற்செய்தியில் நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான காணாமற் போன மகன் உவமையை இயேசு விளக்குகிறார். இந்த உவமை ஒரு பெரிய காவியமாக நம்முன் வைக்கப்படுகிறது. நம்மையெல்லாம் மாற்றக்கூடிய, நம்முடைய கண்களையெல்லாம் குளமாக்கக்கூடிய, நம்முடைய இதயங்களை வருடக்கூடிய, இதயங்களை தொடக்கூடிய அற்புத காவியம்தான் இந்த காணாமல் போன மகனின் உவமையாகும். இயேசுவின் வார்த்தை இந்த உவமையின் வாயிலாக 2000 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான இதயங்களை தொட்ட இந்த உவமை என்றால் அது மிகையாகாது. அது சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும், சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளும் நமக்கு சொன்னது போலவே இருக்கிறது. இந்த காணாமற் போன மகனின் உவமையில் இயேசு அந்த தந்தையினுடைய அளவற்ற இரக்கத்தையும் பாசத்தையும் மன்னிப்பையும் முன்வைக்கின்றார். இளைய மகன் சொத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் தாறுமாறாக வாழ்ந்தான். இந்த வார்த்தைக்கு நம் அனைவருக்கும் அர்த்தம் புரியும். இந்த தாறுமாறாக வாழ்வது என்பது ஒருவர் தன்னுடைய உணர்ச்சிக்கும் உடல் ஆசைகளுக்கும் விருப்பத்திற்கும் உட்பட்டு அடிமையாக போவது. ஆக அங்கே அறிவு மழுங்கி விடுகிறது. இந்த உவமையில் இளைய மகனின் அறிவும் மழுங்கி போனது. தன்னுடைய உடல் இன்பத்திற்காக தன்னுடைய அளவற்ற அன்பை, தந்தையின் அன்பை புறக்கணித்து விட்டு சொத்தே பெரிது என்றும் அந்த சொத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய உடல் சார்ந்த புலன்கள் சார்ந்த இன்பத்தை அடைய முடியும் என்ற நோக்கோடு வெளியேறுகிறார். உண்மையில் சொல்ல போனால் புலன்கள் கடவுளின் கொடைகள். புலன்கள் கொடுக்கின்ற இன்பமும் புனிதமானது. அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது, எல்லை இருக்கிறது, வரைமுறையும் இருக்கிறது. அது இந்த இளைய மகன் தன்னுடைய அந்த இன்பமே வாழ்வின் முக்கியம் என்று சொல்லி, குறிக்கோள் என்று சொல்லி, தந்தையின் அன்பையும் பாசத்தையும் உதறி தள்ளிவிட்டு சொத்தை எடுத்துக்கொண்டு வெளியூர் சென்றான். தாறுமாறாக வாழ்கிறான், எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்கிறான். ஆனால் என்ன ஆனது? காலப்போக்கில் சொத்து விரயமானது, சொத்து பாழாய் போனது, எல்லாம் செலவாயிற்று. கையில் ஒன்றுமே இல்லை, வெறுமையானான். மனித வாழ்வையும் புலன்களையே நம்பி வாழ்ந்தால் வாழ்வு வெறுமையாகிவிடும் என்ற தத்துவத்தையும் இயேசு விளக்குகிறார். அந்த வெறுமையற்ற நிலையில் அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. ஏங்குகிறான், தவிக்கிறான், துடிக்கிறான். செய்வதென்று என்னவென்று புரியவில்லை, தடுமாறுகிறான். இந்த நிலையில், அந்த சூழ்நிலையில் இந்த இளைய மகன் அவன் பன்றியானான். வார்த்தை கவனியுங்கள், அவன் பன்றியானான். எப்படி பன்றியானான்? தன்னுடைய உடலிலும் உணர்வுகளிலும் உள்ளத்திலும் அவன் பன்றியானான்.
தடுமாறுகிறான். என்ன செய்வது? இந்த நிலை, இந்த பன்றியாகின்ற நிலை அவனுக்கு முதலில் புரியவில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் எல்லாம் கரைந்த பிறகு உணர்கிறான், தெளிந்தான், அறிவு தெளிந்தான். இறைவார்த்தை சொல்கிறது, அவன் அறிவு தெளிவு பெற்றவராய். இந்த அறிவு தெளிவு பெறுதல் மிக மிக அவசியம். அன்று காணாமல் போன மகனுக்கு தேவைப்பட்டது, இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதரும் அறிவு தெளிவு பெற வேண்டும். அதற்கு எதிர்மாறானது அறிவு மந்தமாகுதல். அறிவு மந்தமாகி போனால் என்ன ஆகும்? கண்ணுக்கு தெரிவதெல்லாம் மிக பிடித்தமானதாக இருக்கும், அவையெல்லாம் அழிந்து போகும், நிரந்தரமற்றதாகும், அது ஏமாற்றத்தை கொண்டு வரும். அதுதான் இளைய மகனின் வாழ்விலும் நடந்தது. இப்போது அறிவு தெளிவு பெற்றான். என்ன செய்கிறான்? அந்த அறிவு தெளிவு பெற்ற நிலையில் அவன், நான் தந்தையிடம் திரும்புவேன். இதுவரை அடிமைப்பட்டு கிடந்த அந்த பன்றியின் நிலையில் இருந்த அவன் தன்னுடைய புலன்களுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு அவன் அடிமையாய் கிடந்தான், பாழ்பட்டு கிடந்தான், வாழ்வை இழந்து தவித்தான். அறிவு தெளிந்த பிறகு அவன் இறை தந்தையை நோக்கி பார்க்கிறான். என் தந்தையின் வீட்டில் எல்லாம் இருக்கிறதே, நான் இங்கு ஏன் இவ்வாறு கஷ்டப்பட வேண்டும்? இதாங்க அந்த அறிவு தெளிவினுடைய மாற்றம். இந்த மாற்றம் அவனுக்குள் வருகிறது. மாற்றத்தை பயன்படுத்துகிறான். நான் எழுவேன். இளைய மகன் எழுந்தான், நடந்தான் தந்தையை நோக்கி. ஆக அறிவு தெளிவு பெறுதல், எழுந்து நடத்தல் என்பது முக்கியமான பங்காகும். இந்த அறிவு தெளிதலும் எழுவதும் நடத்தலும் மிக முக்கியமான மாற்றத்தின் அறிகுறியாகும். அங்கே சென்றவுடன் நமக்கு தெரியும், தந்தை காத்துக் கொண்டிருக்கிறார், ஓடோடி வருகிறார், அரவணைத்துக் கொள்கிறார், முத்தமழை பொழிகிறார், அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்கின்றார். மகனுக்குரிய அந்த பண்புகளை கொடுத்து அவனை பார்த்து மகிழ்கிறார். அன்பர்களே, நாம் புரிந்து கொள்வோம், நம்முடைய வாழ்வில் நாம் பன்றியான நாட்கள் எவ்வளவு, பன்றியான சூழ்நிலைகள் எவ்வளவு, நம்மை பன்றியாக்கிய தருணங்கள் என்னென்ன, அந்த பன்றி அதன் எதிரால் நடந்தது நம்முடைய உடல் இன்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் புலன்களின் ஆசைகளுக்கும் அடிமைப்பட்டு கிடந்த நாட்கள் எத்தனை எத்தனை ஆண்டுகள் ஆயின. ஆனால் இன்று இறைவன் அழைக்கிறார். அன்று அந்த இளைய மகனுக்கு அறிவு திறந்தது போல நம்முடைய அறிவும் திறக்கப்பட வேண்டும். நாம் அறிவு தெளிவு பெற வேண்டும். நிரந்தரமற்றது எது, எது நிரந்தரமானது, எது கடவுளுடைய இரக்கம், எது கடவுளின் அன்பு, கடவுளின் பாசம் என்பதை புரிந்து கொண்டு அதை நாடுகின்ற, அதை தேடுகின்ற, அதை கண்டெடுக்கின்ற அந்த தெளிவு வேண்டும் அன்பர்களே. இதைத்தான் முதல் வாசகம் மிக யோவேல் ஆர்வத்தில் சொல்கிறது. என்ன சொல்கிறது? உங்களுடைய பழிச்சொல்லை எல்லாம் நீக்கிவிட்டேன், நீங்கள் புதுப்படைப்பு. இரண்டாவது வாசகமும் புரிந்தெழுந்து எழுதிய திருமுகத்தில் இதைதான் பவுலடியார் சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டும், புதுப்படைப்பாக மாற வேண்டும், கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும், உங்கள் பழையனை எல்லாம் கழிக்கப்பட வேண்டும், புதியவான இயேசுவை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். அன்று இளைய மகன் மீண்டுமாக தந்தையின் அன்பையும் இரக்கத்தையும் அணிந்து கொண்டான், புது வாழ்வு பெற்றான். அதைத்தான் அந்த தந்தை சொல்வார், என் மகன் இறந்திருந்தான் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான் கிடைத்துள்ளான், மீண்டும் கிடைத்துள்ளான். நாம் மனமாறுகிற பொழுது நம்முடைய அந்த அவலமான தாறுமாறான அந்த அடிமைத்தனமான பன்றி நிலையிலிருந்து விடுபட்டு எழுந்து நாம் தந்தையிடம் வருகிற பொழுது
தந்தை, நமக்காக காத்து கொண்டிருக்கிற தந்தை நம்மை ஓடோடி வந்து தன்னுடைய இரக்கத்தாலும் அன்பாலும் புது வாழ்வாலும் அரவணைத்துக் கொள்வார். எழுந்திருப்போமா, நடப்போமா, தந்தையிடம் செல்வோம். அன்புள்ள இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். உம்முடைய தந்தையின் இரக்கம் அளவற்றது, உம்முடைய வானக தந்தையின் கொடையும் அளவற்றது. வானக தந்தையுடைய அன்பும் பாசமும் எங்களெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தாறுமாறாக வாழ்ந்த தருணங்களையும் பன்றிகளாக வாழ்ந்த நிலையை உணர்ந்து பார்த்து நாங்கள் இப்பொழுது அந்த நிலையிலிருந்து விடுபட எழுந்திருக்க விரும்புகிறோம். எங்கள் முயற்சியை ஆசீர்வதியும். நாங்கள் எங்களின் பன்றி நிலையிலிருந்து, சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு எழுந்திருக்கக்கூடிய மன தெளிவையும் பக்குவத்தையும் துணிவையும் எங்களுக்கு தந்தரணும். நோக்கி வந்து உம்முடைய கரங்களை இறுகி மீண்டுமாக பற்றிக்கொண்டு உமது இரக்கத்தையும் புது வாழ்வையும் நாங்கள் அழிந்து கொள்ள எங்களுக்கு வரமருளும். இவற்றை உமகன் இயேசு வழியாக கேட்கிறோம் தந்தையே. ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை விதையாக